தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஹலோ மிஸ்டர் ரகுநாத். எஸ் திலீப், சொல்லுங்க. எங்களை பார்க்க இவ்ளோ தூரம் எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா மார்னிங் கணக்கா நின்னாதான் நடக்கும். ஆனா எங்க ஆபீஸ்க்கு வந்து உடனே எங்க எம்டியை மீட் பண்ணணும்னா எப்படிப்பா? சி மிஸ்டர் ரகுநாத், உங்க எம்டி மிஸ்டர் கார்த்திகை பார்க்கலாம் தான் வந்தேன். பட் என்ன பண்றது, he is not in office now. ஸோ உங்களை மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். எனக்கு உங்க மூலமா ஒரு சின்ன ஃபேவர் வேணும். உங்களுக்கு ஃபேவர் பண்ணணுமா? பர்றா, ஜேகே குரூப்ஸ் எங்க கிட்ட வந்து ஃபேவர் பண்ண சொல்லிலாம் கேக்குறீங்க. கேளுங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் ஐ வில் டூ ஃபார் யூ. இங்க பாருங்க மிஸ்டர் ரகுநாத், நாங்கெல்லாம் பெரிய கம்பெனி. ஜேகே குரூப்ஸை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. யூ நோ தட் ரைட்? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஹியர்ட் ஆஃப் இட். எஸ், பாத்தீங்களா? ஐ திங்க் இந்த கம்பெனி உங்களோட கசின் பிரதர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ரைட்? அவரு எம்டி, நீங்க இந்த கம்பெனியோட மேனேஜர். பாத்தீங்கல்ல, என்னதான் இருந்தாலும் அவரு தான் எம்டி. உங்களுக்கு ஜஸ்ட் மேனேஜர் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எங்க கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொடுக்குறேன். ஐ நோ மிஸ்டர் ரகுநாத், நீங்க ரொம்ப டேலண்டடான பர்சன் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எம்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுவும் கோல்டு மெடலிஸ்ட். பாத்தீங்களா, உங்களோட திறமை இந்த கம்பெனில யாருக்கும் மதிக்க தெரியாது. இந்த கம்பெனி எவ்வளவு சின்னதா இருந்துன்னு எங்களுக்கு தெரியாதா? இப்ப இவ்வளவு பெருசு உயர்ந்ததுக்கு காரணம் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் கார்த்திக், பிகாஸ் ஆஃப் யூ. உங்களோட டேலண்ட்னால மட்டும்தான் இந்த கம்பெனி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. சோ இந்த சின்ன கம்பெனில இருந்து உங்க டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு எங்களை மாதிரி பெரிய குரூப்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்டையும் நாங்க மதிப்போம். அதே மாதிரி உங்களுக்கான தகுதியான போஸ்டையும் எங்களால கொடுக்க முடியும். So you can come with us. Oh, is this the offer? Yeah, Mr. Raghunath. Offer okay தான், but I'm not interested. Sorry. What? நாங்க ஜேகே குரூப்ஸோட எம்டி, நான் உங்ககிட்ட ஆஃபர் கொடுக்குறேன், வேண்டாம்னு சொல்றீங்க? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க சார். Why I need to accept your offer? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்க மேனேஜராகவே இருக்கலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இந்த வேலையை பிடிச்சி தான் பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், இங்க கார்த்திக் சார் எப்பவும் என்னை எம்ப்ளாயியா ட்ரீட் பண்ணதே கிடையாது. அவருக்கு இந்த கம்பெனில எவ்வளோ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ அத்தனையும் எனக்கும் இருக்கு. நீங்க பேசுறதுலயே எனக்கு நல்லா தெரியுது எந்த இன்டென்ஷனோட இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ உங்க கம்பெனிக்கு வர நிறைய கிளைண்ட்ஸ் எங்க கம்பெனிக்கு வந்திருக்காங்க. நானும் அது சர்வே எடுத்து பார்த்தேன். அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்னு. கரெக்டா வந்துட்டீங்களே. மிஸ்டர் ரகுநாத், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அது எப்படி எங்க கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வராங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணுவீங்க? இது என்ன சார் கேள்வி? நாங்களா போய் உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எங்க கம்பெனிக்கு வந்துருங்க, எங்க கம்பெனிக்கு வந்துருங்கன்னு கேட்டோம்? இல்லையே, அவங்களா தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் 3 times நாங்க ரிஜெக்ட் தான் சார் பண்ணோம். ஆனாலும் 4th டைமும் வந்து அவங்க எங்களை அப்ரோச் பண்றப்போ we got a chance. Why we need to miss that? This is not fair. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்க ஒர்க்கை பிடிச்சா எதுக்கு கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வெளியே போக போறாங்க? Mr. Raghunath, you're crossing your limits. மீ? ஓகே, சாரி சார், உங்களோட ஆஃபர் எனக்கு வேண்டாம். ஸோ யூ கேன் லீவ் நவ். உங்களை தேடி வந்தா ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொன்னா அதை ரிஜெக்ட் பண்றீங்கல்ல? நான் கார்த்திக் கிட்ட பேசிக்கிறேன். லைன்ஸ் எல்லாம் எடுக்கிறது அவன் தானே. ஸோ ஐ வில் ஸ்பீக் வித் ஹிம். சார், ஆர் யூ ஜோக்கிங்? இப்போ நானாவது உங்ககிட்ட உட்காந்து பொறுமையா நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். பட் கார்த்திக் சார் கிட்ட அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலதான். இங்க எம்ப்ளாயிஸ் எவ்வளோ ஒர்க் போடுவாங்க தெரியுமா? அவருக்காகவே பார்த்து பார்த்து மைன்யூட் ஒர்க் கூட அவ்வளோ கிளியரா கொடுப்பாங்க. அப்பவுமே அவருக்கு பிடிக்கலன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒர்க். ஸோ அவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்ணனால மட்டும்தான் சின்னதா இருந்த கம்பெனி இவ்வளோ பெருசு உயர்ந்திருக்கு சார். அதனால அவர்கிட்ட என்கிட்ட பேசின மாதிரிலாம் பேசிடாதீங்க. என்ன மாதிரி பொறுமையாலாம் கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டாரு. குட் லக் நெக்ஸ்ட் டைம்.
ஓகே, ஐ வில் லீவ் நவ். ஷியோர் சார். ஷிட், எப்படியாச்சும் இவன் கிட்ட பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட மயங்க மாட்டேன்றான். இந்த கார்த்திகை விட இவன் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பான் போலயே. இவனை எப்படியாச்சும் என் பக்கம் இழுத்துட்டா மொத்தத்தையும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலான்னு பார்த்தா நடக்காது போல. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அதை ஒரு நாள் நடத்தி காட்டுறேன்டா. என் முன்னாடி நின்னு பேசணும்னா கூட எனக்கு ஈக்குவலான தகுதி இருக்கணும். நான் உன் கம்பெனில உன்கிட்ட பேசுறேனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு யோசிக்கவே மாட்டீங்கல்ல. நான் நினைச்சது கூடிய சீக்கிரம் நடத்தி காட்டுறேன்டா. என்னக்கா அரிசி புடைச்சுக்கிட்டு இருக்க? இட்லிக்கா? ஆமா வசந்தி, ரேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல, கொஞ்சம் கொஞ்சம் கல்லா இருக்கு, அதான் சரி புடைச்சு வைக்கலாமேன்னு புடைச்சுக்கிட்டு இருக்கேன். மாவு ஆட்டணும். சரிக்கா. புள்ள எங்கம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாலோ? ஆமா ஆமாக்கா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. யார் அது? உமாவா? உள்ள வாமா. என்னக்கா நடக்குதுங்க? என்ன வசந்தி அக்கா, நீங்களே தான் இங்கதான் இருக்கீங்க? நானே இப்பதான் உமா வந்தேன். வீட்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி அப்படியே லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ ஊருக்கு போயிட்டு எப்ப வந்த? நேத்து சாயந்தரம் தான்க்கா வந்தேன். என்ன உமா, தம்பி கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்துச்சா? அதெல்லாம் நல்லா நடந்துச்சுக்கா. இவன் காதலிச்சு ஏதோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தான்னு பார்த்தா நல்ல சொத்து உள்ள பொண்ணதான் இழுத்துட்டு வந்திருக்கான். என்ன உமா சொல்ற? ஆமாக்கா, எனக்கே அங்க போய் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாங்க்கா, சொத்து எல்லாம் நல்லா இருக்கும் மாட்டிருக்குது. இப்ப அவங்க அம்மா அப்பா கோவமா இருந்தாங்க, ஆனா இப்ப கல்யாணம்னு போய் கூப்பிட்ட உடனே வந்தாங்கக்கா. அதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. பிள்ளைக்கு 50 பவுன் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதோ இவ வேலை செய்யாம இருக்கான்ல, அவனுக்கு ஷோரூம் வைக்கிறதுக்கு ஏதோ காசு கூட குடுக்கறாங்களாமா. புடிச்சாலும் புடிச்சான், நல்ல இடத்துலதான்க்கா புடிச்சிருக்கான். சரி உமா, எப்படியோ நல்லா இருக்கட்டும். ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு சரி இதுக்கப்புறமா அங்கேயே இருக்க முடியுமாக்கா, ஒரு வாரம் அங்கேயே இருந்தாச்சு. இங்க பிள்ளைக்கும் ஸ்கூலுக்கு வேற லீவ் ரொம்ப நாள் போட முடியாது பாத்தீங்களா, அதனாலதான்க்கா நேத்து சாயந்தரமே கிளம்பி வந்துட்டோம். சரி சரி. அக்கா, மீரா வீட்ல இருக்காளா? இல்லம்மா, அவ வீட்ல இல்லையே, அவ கடைக்கு தானே போயிருக்கிறா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த பெயிண்டிங் என்னமோ சப்மிட் பண்ணணும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, அங்க போயிருப்பாங்க. அவங்க அப்பா தான் போய் கடையில இருக்காரு இப்போ. அப்படியா? சரிக்கா, நான் மீராவை தான் பாக்கலான்னு நினைச்சேன். ஏமா? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் கல்யாணத்துக்கு ஒரு நெக்லஸ் போட்டிருந்தேன். அது நம்ம மீரா கடையில வாங்கினதாங்க்கா போட்டிருந்தேன். அது பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. பாக்குறவங்க எல்லாம் கேட்டாங்கக்கா. அப்புறமா தான் அது எங்க வாங்கினேன்னு கேட்டனால நம்ம மீரா கடையில தான் வாங்கணும்னு சொன்னேன். அதான் அவங்களுக்கும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆர்டர் பண்ணா செஞ்சு கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன்க்கா. அதான் மீரா பாப்பாவை பார்க்கலான்னு நினைச்சேன். பரவாயில்லையே உமா. சரி சரி, மீரா வந்தா நான் சொல்றேன், உன்னை வந்து பார்க்க சொல்றேம்மா. சரிக்கா. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? பாரு, மீராக்கு 100 ஐஸ். இப்பதான் அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம், உடனே வந்துட்டாளே. அம்மாடி, பின்னாடி பக்கம் இருக்கேன் பாருவா. அதோ வரேம்மா. உமாக்கா, ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா மீரா, நேத்து சாயந்தரம் தாம்மா வந்தேன். அப்படியா? சரிக்கா. போய் அந்த பெயிண்டிங்லாம் ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா. அப்புறம் பவி தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டே கடைக்கு போயிடலான்னு சொன்னா, அதனாலதாம்மா இங்கே வந்துட்டோம். சரிம்மா, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா கடைக்கு போங்க, அதுக்கப்புறம் அப்பா வரட்டும். சரிங்கம்மா. மீரா. சொல்லுங்கக்கா. அது ஒன்றும் இல்லைம்மா மீரா, நம்ம கடையில் எடுத்த நெக்லஸை தான் என் தம்பி கல்யாணத்துக்கு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு 2-3 பேர் வந்து என்கிட்ட நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. அப்புறம் நீ கடை வச்சிருக்கேன்னு சொன்னா ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பியான்னு கேட்டாங்கம்மா. செஞ்சு கொடுப்பியாடா? கண்டிப்பாக்கா, நம்ம பவி தானே அதெல்லாம் செஞ்சா, அழகா செய்வா, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, செஞ்சு கொடுப்பா. ஆனா அக்கா, கொரியர் சார்ஜ் எல்லாம் அவங்க போட்டுக்கணும். நான் அதுவும் சொல்லிட்டேம்மா, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சம்மதமா. நீ சரின்னு சொன்னீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அவங்களே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாங்கம்மா. சரிக்கா, ஃபோன் நம்பர் கொடுங்க, கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா. அப்புறம் மீரா, இன்னைக்கும் பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்க போல. ஆமாக்கா. சரிம்மா மீரா, இது கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். பாவம், அவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கா, பசியோட இருப்பல்லம்மா. நீ போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு கிளம்புவியா? இல்லக்கா, சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கிளம்பிடுவேங்க்கா. அப்படியா? சரிம்மா. லட்சுமி அக்கா, மீராக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம்ல? ஆமாக்கா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவளுக்கு என்னதான் கடை பக்கத்திலே இருந்தாலும் புள்ள டெய்லி நடந்து போயிட்டு வரால்லக்கா. இந்த வேகாத வெயில்ல நடந்து போயிட்டு வர்றதே ஒரு மாதிரி சலுப்பா இருக்கும் பாத்துக்கோங்க. அதுக்குதான் சொல்றேன், ஒரு வண்டி இருந்தா 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துட போறா. அட நீ வேறம்மா, நாங்களும் வண்டி வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவ தான் கேட்க மாட்டேன்றா. நாங்க சொன்னா இல்லம்மா, நம்ம முதல்ல கடைக்கு வாங்கியிருக்க லோன் அடைக்கலாம், அதுக்கப்புறம் வண்டியை பத்தி யோசிக்கலாம், 2 லோன்லாம் ஒரே டைம் கட்ட முடியாதுன்னுங்கிறா.
என்னத்த சொல்றது, அவ சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. ஆனாலும் அவங்க அப்பாக்கு பென்ஷன் வருது இல்ல, அந்த காசுல இருந்து மாசம் மாசம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு நல்ல வண்டியா வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. பார்க்கலாம். சரிக்கா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கி கொடுங்க. பெரியவளுக்கு பிரச்சனையே இல்ல, வீட்டுக்கிட்டயே அவளை வந்து கூட்டிட்டு போறதுக்கு கார் வருது, அவ ஜம்முன்னு ஏறி போயிடுறா. ஆனா இவ பாவம் நடந்து போயிட்டு வரால, அதனாலதான்க்கா கேட்டேன். ஆமாமா உமா, நாங்களும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம் பார்க்கலாம், கண்டிப்பா ஒண்ணு வாங்கணும். பாட்டி, எனக்கு வேண்டாம் பாட்டி. அபி, சொல்ற பேச்சு கேட்கணும், அங்கேயே இரு, இதோ வரேன் இரு. என்னடா குட்டி, அங்கேயும் இங்கேயும் இப்படி ஓடிட்டே இருக்கலாமா சொல்லு? பாப்பா சாப்பிட்டா தானே நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சரியா? வாங்க வாங்க, உள்ள போலாம். சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பாப்பா விளையாடுவியா, வா உள்ள போலாம். ம் என்ன வேணும் எங்க தங்கத்துக்கு? திரும்பி அப்படி பாக்குறான். அப்பா, எனக்கு வேண்டாம். பாட்டி கேட்கவே மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு போதும். தங்கம், பாட்டி இன்னும் கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பிட்டா தானே பாப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இப்போ வேண்டாம், போதும். சரி சரி, இங்க வாங்க. பாத்தியா, பொம்மை மாதிரி இருக்கா என் அபிக்குட்டி. உங்களுக்கு வேலை முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு. ஐ, ஜாலி ஜாலி. அப்போ நீங்களும் நானும் விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. எங்க அபிக்குட்டி கூட நம்ம விளையாடுறதுக்கு அப்பா ரெடி. விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? அப்பாவும் பொண்ணும் விளையாடுறதெல்லாம் இப்ப வேண்டாம். டேய், அவ இப்பதாண்டா சாப்பிட்டா. உடனே ஓடி ஆடி விளையாடினா புள்ள வாந்தி எடுத்துருவா, உனக்கு தெரியும்ல. அதனால இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்தே பேசுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம்டா. அவ மத்தியானம் இருந்து இன்னும் தூங்கவே இல்ல. அச்சச்சோ, என் அபிக்குட்டி தூங்கவே இல்லையா? தூக்கம் வரல. என்னம்மா நீங்க, எங்க அபிக்குட்டிக்கு தூக்கம் வரலையா? அதனாலதான் தூங்கல. எங்க தங்கத்துக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குவாங்க. ஆமா தானடா? குட் கேர்ல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆமா தானே? நான் குட் கேர்ள். பாட்டி தான் எப்ப பார்த்தாலும் ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. அப்பா, சரி சரி, அப்பா சொல்றேன். இங்க பாருங்கம்மா, இனிமே எங்க அபிக்குட்டிய நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. அவ குட் கேர்ள், சொல்ற பேச்சு எல்லாமே சம்மத்தா கேட்டுப்பா. ஆமா தானடி தங்கம்? நான் குட் கேர்ள். அப்பாக்கும் பொண்ணுக்கும் வேற வேலை இல்ல, பேச ஆரம்பிச்சா ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்க வேண்டியது. ஆமா, நானும் எங்க பொண்ணும் பேசிட்டே தான் இருப்போம், இல்லடி தங்கம்? பட்டு, சிரிச்சா எவ்வளவு கியூட்டா இருக்குடா நீ. அப்பா, நாம பைக் பைக் போலாமா? என்னது, பைக்ல போணுமா? போலாம்ப்பா. அப்பா, ப்ளீஸ் போலாமா? அபி, என் தங்கம் ஆசைப்பட்டு அப்பா எது செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கேன். என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டிருக்கீங்க, போலாமே. இப்போ பாப்பாவும் அப்பாவும் பைக்ல ஜாலியா ஒரு ரைடு போறோம். ஓகே? ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. பைக்குன்னு சொன்னோடனே பாருடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நீங்க எல்லாம் ஆபீஸ் கிளம்பிடுவீங்க, வீட்ல மட்டும் தனியா இருப்பா தெரியுமா? சாயந்தரம் வந்தாதான் நிஷா கூடயும் இனியா கூடயும் கொஞ்ச நேரம் விளையாடுவா. அது வரையும் இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கும். எனக்கு புரியுதுமா. வீட்ல தனியா இருக்கிற குழந்தைங்க அப்படித்தானே இருப்பாங்க. சரி, போக போக சரியாயிடும். நெக்ஸ்ட் இயர் எப்படியும் பாப்பாவை ஸ்கூலுக்கு சேர்த்திருவோம்ல, அதனால அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாமா. அவளுக்கு இவ்ளோ போர் அடிக்காது. சரிம்மா, ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருக்கா. நானும் இவளை கூப்பிட்டுட்டு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரிம்மா, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அபி, பாட்டி. என்ன அபி, ரொம்ப ஜாலியா இருக்க போல. அப்பா கூட பைக்ல போக போறியா? ஆமா, ஜாலி ஜாலி. அப்பா நானே டுர்டுர் பைக். சரி சரி, போயிட்டு வாங்க. காட்டி, பாப்பாக்கு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுக்குறேன், அது மட்டும் கையில வச்சுக்கோ. வெளியில எல்லாம் தண்ணி எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம். ரொம்ப தூரம் சுத்தாதீங்கடா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அபி, கிளம்பலாமா? சரி, வாங்க வாங்க வாங்க. சரி காட்டி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பாய்டா அபிக்குட்டி. பை பை. அப்பா, டுர் டுர். போலாமா?
சரிடா தங்கம், பாப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு பாப்பாக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் ஜாலியா இருக்கலாம். பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல. வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்க வரேன். பாய்.